புதிய ஒளியில் பழைய வீடு. அருணும் வித்யாவும் அந்த பழைய மாளிகையின் பெரிய மரக் கதவுகளுக்கு முன்னால் நின்றார்கள். நகரின் பரபரப்பிலிருந்து விலகி அமைதியைத் தேடி அவர்கள் இந்த வீட்டிற்கு வந்திருந்தார்கள். ஆனால் கதவை திறந்தபோது அவர்களை வரவேற்றது குளிர்ந்த காற்றும் அடர்ந்த தூசியும்தான். வீட்டின் மூலைகளில் சிலந்திக் கூடுகள் பின்னியிருந்தன. ஏனோ அந்த வீட்டின் சூழல் அவர்களுக்கு ஒருவித கனத்த உணர்வை தந்தது. அந்த வீட்டில் குடியேறிய முதல் சில நாட்கள் அவர்களுக்கு மகிழ்ச்சியாக இல்லை. இளன் தன் அறையில் படுத்திருந்தான். ஆனால் அவனுக்கு தூக்கம் வரவில்லை. சுவரில் தெரிந்த நிழல்களும் காற்றில் கேட்ட மெல்லிய சத்தங்களும் அவனை அச்சப்படுத்தின. அவனுடைய பெற்றோர் அருணும் வித்யாவும் கூட இரவு முழுவதும் புரண்டு படுத்துக் கொண்டிருந்தனர். வீட்டின் ஒவ்வொரு அறையும் ஏதோ ஒரு எதிர்மறை ஆற்றலால் நிறைந்திருப்பது போல அவர்கள் உணர்ந்தார்கள். மறுநாள் காலையில் வித்யா ஹாலில் இருந்த ஒரு பழைய நிலை கண்ணாடியை பார்த்தாள். அது ஆங்காங்கே விரிசலடைந்து உடைந்திருந்தது. அதன் அருகில் நின்ற இளனிடம் அவள் சொன்னாள், இந்த உடைந்த கண்ணாடிகள் எதிர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் என்று சொல்லுவார்கள். இதை பார்த்தாலே மனதிற்கு ஒரு சங்கடம் வருகிறது அல்லவா என்று கேட்டாள். அந்த அறையில் இருந்த கனமான இருண்ட திரைகள் சூரிய ஒளியையே உள்ளே வரவிடாமல் தடுத்துக் கொண்டிருந்தன. வீட்டின் ஒரு மூலையில் ஒரு பெரிய தாத்தா கடிகாரம் இருந்தது. அது பல ஆண்டுகளாக ஓடாமல் அப்படியே நின்றிருந்தது. அருண் அதன் அருகே சென்று அதை தடவி பார்த்தான். இளன் அவனிடம் வந்து, அப்பா, இந்த கடிகாரம் ஏன் ஓடவில்லை? இது பார்ப்பதற்கு மிகவும் சோகமாக இருக்கிறது என்றான். நின்ற கடிகாரங்கள் காலத்தின் தேக்கத்தை குறிப்பதாகவும் அது வீட்டில் உள்ள சுறுசுறுப்பை குறைப்பதாகவும் அருண் உணர்ந்தான். அன்றே அவர்கள் வீட்டை மாற்ற தீர்மானித்தார்கள். முதலில் தேவையில்லாத பழைய பொருட்களையும் உடைந்த பிளாஸ்டிக் சாமான்களையும் அப்புறப்படுத்த தொடங்கினார்கள். அருணும் வித்யாவும் பெரிய அட்டை பெட்டிகளில் குப்பைகளை சேகரித்தனர். மூலைகளில் தேங்கிக் கிடந்த தேவையற்ற பொருட்கள் நீக்கப்பட்டவுடன் அந்த அறைகள் சற்று லேசாகத் தெரிவதை அவர்கள் கவனித்தனர். அடுத்ததாக வித்யா அந்த கனமான கருப்புத் திரைகளை அகற்றினாள். இளன் அவளுக்கு உதவி செய்தான். அவர்கள் ஜன்னல்களை திறந்துவிட்டவுடன் பிரகாசமான சூரிய ஒளி அறைக்குள் பாய்ந்தது. நீண்ட நாட்களுக்குப் பிறகு அந்த வீட்டின் தரையில் சூரியனின் கதிர்கள் நடனமாடின. புதிய காற்று உள்ளே நுழைந்தபோது அவர்களுக்குள் ஒரு புத்துணர்ச்சி பிறந்தது. அருண் ஒரு புதிய கண்ணாடியை கொண்டு வந்து மாட்டினான். பிறகு அந்த பழைய தாத்தா கடிகாரத்தை சரிசெய்து அதற்கு சாவி கொடுத்தான். இப்போது அந்த அறையில் டிக் டிக் என்ற சத்தம் சீராக கேட்டது. இளன் ஆச்சரியத்துடன் அதை பார்த்தான். அப்பா, இப்போது வீடு உயிர் பெற்றது போல இருக்கிறது என்று மகிழ்ச்சியுடன் கைதட்டினான். வித்யாவும் இளனும் சேர்ந்து பால்கனியிலும் ஜன்னல் ஓரங்களிலும் பசுமையான செடிகளை வைத்தார்கள். துளசி மற்றும் சில காற்றை சுத்திகரிக்கும் செடிகளை அவர்கள் நட்டனர். செடிகளின் பச்சை நிறம் கண்களுக்கு குளிர்ச்சியாக இருந்தது. செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றும்போது இளன் சொன்னான், அம்மா, இப்போது எனக்கு பயமாக இல்லை. இந்த செடிகள் நமக்கு துணையாக இருப்பது போல் இருக்கிறது. மாலை நேரத்தில் வீட்டின் ஹாலில் ஒரு மெல்லிய விளக்கு எரியவிடப்பட்டது. இப்போது வீட்டின் ஒவ்வொரு மூலையிலும் நேர்மறை ஆற்றல் நிறைந்திருந்தது. அருணும் வித்யாவும் சோபாவில் அமர்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த தேவையற்ற கவலைகள் மறைந்து ஒரு நிம்மதியான அமைதி நிலவியது. வீட்டின் வாஸ்து என்பது வெறும் கட்டிட அமைப்பு மட்டுமல்ல, நாம் அதை எப்படி தூய்மையாகவும் வெளிச்சமாகவும் வைத்திருக்கும் விதம்தான் என்பதை அவர்கள் புரிந்து கொண்டனர். அன்று இரவு இளன் தன் அறையில் நிம்மதியாக கண்மூடினான். ஜன்னல் வழியாக நிலவொளி உள்ளே விழுந்தது. வித்யா அவனுக்கு உணவு பரிமாறும்போது அந்த வீடு இப்போது அவர்களுக்கு ஒரு புகலிடமாக தெரிந்தது. சிறிய மாற்றங்கள் ஒரு பெரிய நன்மையை உருவாக்கும் என்பதை அந்த பழைய மாளிகை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தது. இப்போது அது வெறும் வீடு அல்ல, நேர்மறை ஆற்றல் நிறைந்த அவர்களின் இல்லம்.